உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி, அடுத்து அவர் வாரிசு எல்லாமே கட்டுப்பட்டு தான் இருப்போம். நாங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு தேவை ஒரே கலர் தான், கருப்பு சிவப்பு. சட்டமன்ற தேர்தலில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? நான் நம்ம ஆள் எங்கள் ஆள் விஜய் தான். விஜய். எதனால? அவர் வந்தால் நல்லது நடக்கும், மக்களுக்கு நல்லது செய்வார், எந்த ஒரு இதுவும் இருக்காது. வர்றது அவர் தான் வரணும்னு தான் நினைக்கிறேன். மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி இந்த இப்போ நடக்கிற ஆட்சிக்கு போட்டோம். ஒன்றும் எல்லாம் ஒன்றும் வேணாம் தான் இருக்குது. ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம். விஜய்க்கு தான். ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர். விஜய் வந்தா நல்லா. எதனால? சிறு வயசா இருக்காரு, எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு, அதனால அவர் வரலாம். ஒரு மாற்றம். இதுக்கு மாதிரி யாருக்கு ஆதரவு போன தேர்தல்? அது சொல்ல மாட்டேன். சரி, வருவாரு. ஏன்னா சிறு வயசா இருக்கா, எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு. காலேஜ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். சரி. என்ன கேள்வி? எந்த யூடியூப் சேனல் என்ன இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிஎம்கே. எதனாலனா மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. டிவிகே வந்து வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. டிவிகேக்கு ரசிகர் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அதே இல்லாமல் இப்போ டிவிகே அப்படி ஓட்டு போட்டோம்னா இப்போ அவங்க அப்பா அம்மாவெல்லாம் மிரட்டுறாங்க. பார்த்தீங்களா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தோம்னா ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்துட்டு எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி, இல்லாட்டி எல்லாத்துக்கும் விஷம் வச்சு கொண்டு போதாலும் அந்த பிள்ளை மேலே கேஸை போடணும். சரிங்களா? இதெல்லாம் தவறுகள். அவங்க ஓட்டு உரிமை வந்து அவங்க உரிமை, அதை வந்து யாரும் வற்புறுத்த முடியாது. இப்போ எங்கள் வீட்லேயும் வற்புறுத்த முடியாது. நான் டிஎம்கே தான் போடுவேன். என் வீட்டுக்காரமாக என்ன சொல்லுது, எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி நான் டிவிக்கு தான் போடுது. நாங்கள் விட மாட்டோம். வேற என்ன கேள்வி சொல்லுங்கள்? திமுக தான் வரும். கஷ்டப்பட்டாது ஆட்சி அமைச்சிடும் 2026. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ ஸ்டாலினை பிடிக்கும் எங்களுக்கு. அதை விட ஸ்டாலினை பிடிக்கிறவங்க எங்களுக்கு கலைஞரை தான் பிடிக்கும் அதிகமாக. அதனால் திமுக தான் வரும். திமுக தான் வரும். எப்பயுமே திமுக 1990 இருக்கேன் நான் கட்சியில். திமுக தான் வரும். திமுக சாவர வரையே திமுக தான், கருப்பு சிவப்பு தான். உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி, அடுத்து அவர் வாரிசு எல்லாமே கட்டுப்பட்டு தான் இருப்போம். நாங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு தேவை ஒரே கலர் தான், கருப்பு சிவப்பு. ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? எப்படி சொல்ல முடியும்? இப்படி பப்ளிக் கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவோம்? நீங்கள் உங்கள் விருப்பம் யார் வந்தால் நல்லாயிருக்கும்? தாவேகா வந்தால் நல்லாயிருக்கும். எதனால் தாவேகா? புதுசாக மாற்றம் தான். மாற்றம். இதுக்கு மாதிரிலாம் யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி தான் எம்ஜிஆர் இருந்தார், அவருக்கு ஆதரவு. இப்போ அவர் இல்லை, அதுக்கப்புறம் இவருக்கார். இப்போ மாற்றம். சரி, நீங்கள் எல்லாருக்கும் நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்தால் பரவாயில்லன்னு சொல்லுது. ஏன் டிஎம்கே? அப்புறம் அவங்க ஒரு ஐடியாலஜியோடு தான் இருக்காங்க. என்னமோ என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, அதுக்காக தான் சொல்கிறேன். அவங்க இல்லைனா ஏடிஎம்கே, ஏன்னா அவங்க ஆல்ரெடி இருந்திருக்காங்க, அதனால தெரியுது அவங்களுக்கு. மேபி இவங்க ஆனாலும் பண்ணலாம், என்னோட ஒப்பீனியன் அது. அவ்வளோ டிஎம்கே, ஏடிஎம்கே இதான் அளவுக்கு. சரி, நானும் அந்த அளவுக்கு நான் பள்ளிக்கூடமே போகலண்ணா. நான் பேசுறது இல்லை. நீங்கள் யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க இப்போ வர தேர்தலில்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான்? நம்மளுக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கு. எதனால? ஏன் விஜய்? எதனால? விலைவாசி அப்படி போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நல்லா இருக்கு. அப்படின்னு ஒரு மாற்றம் வரணும். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இது முன்னாடி ரெட்டலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். இந்த டைம் இந்த சரி. எங்களுக்கு வந்து டிஎம்கே தான். எதனாலனா பஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க, மகளிருக்கு உதவி கொடுக்குறாரு, கொஞ்சம் மகளிருக்குலாம் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. இப்போ வர எலெக்ஷன் தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, டிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே, சீமான், நீங்கள் யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? டிஎம்கே ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும். டிஎம்கே. எதனால? ஆளுங்கட்சி அவங்க தான், வரவங்கட்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. எப்பயுமே டிஎம்கே. டிஎம்கே கட்சி இல்லை. நான் இல்லை, நீங்கள் எப்பயுமே டிஎம்கே தான்? இல்லைன்னு அப்படிலாம் இல்லை. கேண்டிடேட் யாராவது மாற்ற அனுப்புவோம். இப்போ டிஎம்கே நல்லாயிருக்கு.
செந்தில் பாலாஜி இல்லை செந்தில் பாலாஜின்ட்டு இல்லை, அவங்க தான் நடத்துகிறாங்க. சரி ஓகே. இருக்கு டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே விஜய் என்டிகே சீமான் யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருமே சரியில்லை. என்ன விஜய் கொஞ்சம் நம்பிக்கை இருக்காரு, ஆனால் போன போக பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. எதனால என்ன நம்பிக்கை? நம்பிக்கைன்னா அவர் புதுசாக வராரு, சரி தப்பு பண்ண மாட்டாருன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் எந்த விதத்தில் எல்லாம் நம்பி தான் வந்துட்டு இருக்கோம். இவரும் அப்படி தான் இருப்பார். இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் மாற்றம் எதுவும்? ஆமாம், இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? நம்ம டிஎம்கே தான் எப்போதுமே. அந்த டைம் விஜய் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே உங்கள் சப்போர்ட் யார்? டிஎம்கே தான். டிஎம்கே எதனால? எதனாலலாம் இப்போ நிறையா அவங்க தான் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 25 இப்போ இந்த இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டிஎம்கே தான். எப்பயுமே டிஎம்கே. சரி உங்கள் சப்போர்ட் யார்? எது வந்தாலும் எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்குங்க சார். நீங்கள் யார் ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் ஏடிஎம்கே சார். சரி எதனால? எதனாலன்னு சொன்னால் முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஒரு ரீசன். அந்த ஒரு நீங்கள் எப்பயுமே டிஎம்கே. சரி ஓகே. ஸோ வர சட்டமன்ற இதில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான் யார் ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக. எதனால? அவர் போன வீடு இருந்தார், அப்போ எல்லாம் நல்லா இருக்கும். திருப்பி அவங்களே வரணும். சரி ஓகே. 26 எலெக்ஷனில் அவங்க சப்போர்ட் எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே விஜய் எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டு தான் போட முடியும். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரே ஓட்டு தான் போடுவோம், ஆனால் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். என்ன பண்ணிருப்பீங்களா? சரி சரி. வர சட்டமன்ற இதில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான். நான் எப்போ பொதுவாக நான் வந்து பொதுவாக போடலான்ட்டு புதுசாக போடலான் இருக்கு. மாற்றம் விஜய்க்கு தான் போடலான்ட்டு எதனால விஜய்? சரி புதுசாக போட்டு பார்க்கலாமே, 2 பேரும் மாற்றி மாற்றி வராங்க, ஒன்றும் பண்ணல. சரி புதுசாக போட்டு பார்த்தா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? என்னங்க இதுக்கு முன்னாடி தேர்தல்? இதுக்கு முதல்ல ஏடிஎம்கேக்கு தான் போட்டேன், எடப்பாடியா. சரி. ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட் 26 எலெக்ஷனில்? பாஸ் விஜய் தாங்க. எதனால விஜய்? பார்க்கலாம், மாற்றி அப்பா சொன்ன மாதிரி மாற்றம் விஜய் கொடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரெட்டல் தாங்க. இந்த டைம் மாற்றம்? மாற்றம் மாற்றிப்பா. சரி ஓகே. 26 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான் யார் ஆட்சி பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஆதரவு யாருக்கு? யார் ஆட்சி பண்ணால் நல்லா நினைக்கிறீங்க? நம்மள யார் வந்தாலும் நம்ம யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு. நீங்கள் யார் நல்லது செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால? அதனால் கரூரில் வந்து சில இதெல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி. அதனால் வந்து டிஎம்கே வந்தால் ஒரு அளவுக்கு நல்லா. எப்பவுமே டிஎம்கே. சரி ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான். திமுக விஜய், செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி. எதனால? எனக்கு அவர் பிடிக்கும். என்ன காரணம்? எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு, இந்த மாவட்டத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு. இப்போ புதுசாக கட்டியிருக்காரு, நிறைய எனக்கு செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவுக்கு நல்லா செய்கிறாரு. எப்பவுமே டிஎம்கே தானே? அவருக்காக செஞ்சுருக்காரு. அவருக்காக இந்த ரோடு 3 தடவை போட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாடை க்ளீன் பண்ணி கட்டி கூட போகிறாரு, செய்கிறார். எங்கள் தொகுதிக்கு இந்த ஏரியாவுக்கு நல்லா செஞ்சுருக்காரு. அப்போ அவர் செஞ்சதுனால தான் நம்ம வரவேற்கிறோம். கட்சி இல்லை, அவருக்காக. எனக்கு கட்சி வேண்டாம். செந்தில் பாய் நல்லா செய்கிறார். விஎஸ்பிக்கு ஓகே. நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியலண்ணா. திமுகவும் ஓகே தான், டிவிக்கவும் ஓகே தான். இன்னைக்கு எது ஓகே? அவர் பார்க்கறதுனால நம்ம வந்து யாருக்கு இன்னும் ஓட்டு போடலான்னு ஐடியா வரல. ஸோ யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே ஓட்டு போடலாண்ணா. இப்போ ஏன்னா மக்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும். டிசைட் பண்ணலாம். சரி ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய்? பூச்சிடம் இல்லை, வியாபாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. வெள்ளிக்கிழமை வியாபாரம் இல்லை, சுத்தமே இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்கு ஆகுது, 1500 வச்சுதா, உறுப்பு இல்லை. 100 மணி கிழமை தான் அப்படி இருக்குதா, ஒன்று பேசுது. அவ்வளோ நன்றி, வணக்கம். ஆமாம்.